வணக்கம். நம்ம வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் நீங்கி பலவிதமான சந்தோஷங்கள் அடைந்து அம்பிகையினுடைய அருளை பெறுவதற்கு தினம் அபிராமி அந்தாதியினுடைய பல பாடல்களை ஜபித்துக் கொண்டு இருக்கும். ஏன் இந்த அபிராமி அந்தாதிக்கு இவ்வளவு பெரிய மந்திர சக்தி அப்படின்னா, பலவிதமான அம்பிகையினுடைய ரகசியமான மந்திரங்களையும் அம்பிகையினுடைய ரகசியமான வடிவங்களையும் 100 பாடல்கள் முழுக்க அபிராமி பட்டரானவர் சொல்லியிருக்க. இந்த அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய ரகசியமான மந்திர சாஸ்திரங்களும் அந்த ரகசியமான அம்பிகையினுடைய வடிவங்களையும் தொடர்ந்து நாம பார்க்க போறோம். இந்த மாதிரி காணொளி உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா கமெண்ட்ல சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த அபிராமி அந்தாதி ரகசியங்கள் அப்படிங்கிற தொடரை நாம பார்க்கலாம். இப்ப நாம பார்க்க போறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தேவியினுடைய வடிவத்தை தான் அபிராமி பட்டர் எப்படி அபிராமி அந்தாதியில சொல்லியிருக்கார் அப்படின்னுதான். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எப்பவுமே அமைதியானது தேவைப்படுது. அதனாலதான் வேத மந்திரத்தை சொல்லும் போதும் பூஜை புனஸ்காரங்கள் போன்றவற்றை செய்யும் பொழுதும் அதனுடைய முடிவுல சாந்தி சாந்தி சாந்திஹி அப்படின்னு 3 தடவை நாம சொல்றோம். ஏன் அப்படின்னா அமைதி 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 அப்படின்னு சொல்லி இந்த உலகம் முழுக்க அமைதி நிலவணும், நம்ம மனதுல அமைதி நிலவணும், வீட்டுல அமைதி நிலவணும், எல்லா இடத்திலையும் அமைதி நிலவினாதான் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த உலகமே அமைதியாக நிலவணும் அப்படிங்கிறதுதான் நம்ம செய்யக்கூடிய பூஜையினுடைய பலனாகவும் புனஸ்காரங்களினுடைய பலனாகவும் நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஒரு மனிதனுக்கு அமைதி வேணும்னா வீட்டுல நிம்மதி, அலுவலகத்துல நிம்மதி, இப்படி பல இடங்கள்ல ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு தேவியினுடைய வடிவம் தான் இந்த சாந்தி துர்கா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தேவியினுடைய வடிவம். இந்த சாந்தி துர்கா பரமேஸ்வரியை மூல துர்கா அப்படின்னு சொல்லலாம். அதாவது துர்கைகளினுடைய வடிவங்கள் எல்லாம் இந்த சாந்தி துர்கா பரமேஸ்வரியினுடைய வடிவத்திலிருந்து வந்தது அப்படின்னு பலரும் கருதுறாங்க. இந்த துர்கா தேவியினுடைய அருள்னால என்ன நடக்கும் அப்படின்னா, மன நிம்மதி அடைந்து மனக்கவலை நீங்கும், வீட்டுல கடன் பிரச்சனையானது நீங்கும். இந்த துர்கையை பூஜிக்க கூடியவர்களுக்கு நேரத்துல திருமணமானது நடக்கும். இந்த துர்கையை பூஜிப்பவர்களினுடைய வீட்டுல இல்லை, அதாவது வறுமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமானது இல்லாமல் போகும். மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இந்த துர்கையை மனதில் நினைப்பவர்களினுடைய வீட்டுல கற்பக விருட்சம் போல வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த துர்கா தேவியை பூஜிப்பவர்களுக்கு வரக்கூடிய நன்மையை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த துர்கா தேவிக்கு அப்படி என்ன அற்புதமான ஒரு மகத்துவம் அப்படின்னு கேட்டானா, இந்த துர்கா தேவி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மிக ரகசியமாக தந்திர சாஸ்திர நூல்கள்ல வைரோச்சனி கல்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கல்பத்துல சொல்லியிருக்காங்க. இந்த வைரோச்சனி கல்பத்துல சாந்தி துர்கா பரமேஸ்வரியானவள் பார்க்கடல்ல ரத்னங்கள் நிறைந்த அற்புதமான மாளிகை, அதாவது மண்டபத்துக்கு நடுவுல பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல படுத்து கொண்ட ரூபத்துல, அதாவது சயன ரூபத்துல காட்சி தருவதாகவும், அந்த சயன ரூபத்துல காட்சி தரக்கூடிய இந்த அம்பிகைக்கு பாதசேவகம் செய்வதாக ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருக்காங்களாம். இந்த தேவியை சகல விதமான தேவர்களும் வழிபட்டு தங்க மன கஷ்டமானது நீங்கி தங்களினுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி கடன் துஷ்ட சக்திகள் இருந்து விடுபட்டு சகல விதமான நன்மைகளையும் அடையறாங்களாம். இந்த துர்கா தேவியை வழிபட்டு நன்மை அடைந்தவர்களை நாம இன்னைக்கும் பார்க்கலாம். எங்க அப்படின்னா, முக்கியமாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில்ல ஆதிசங்கரருக்கு எதிராக குரோத பட்டாரகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துர்வாசரினுடைய சன்னதியானது இருக்கும். இந்த குரோத பட்டாரகர் அப்படின்னு துர்வாசருக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, சாட்சாத் சிவபெருமானினுடைய அவதாரமாக பிறந்த இந்த துர்வாசருக்கு முன்கோபமானது ஜாஸ்தி. கோபம் பாபம் சண்டாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்பட்டாலே அவனினுடைய அத்தனை நல்ல குணங்களும் மறைந்து விட்டு அந்த கோபத்தால் அவன் செய்யக்கூடிய பாபமே பிரதானமாக அனைவராலும் பார்க்கப்படுது. அதனால துர்வாசரினுடைய தபோ சக்தியை பலரும் மதிக்காம அவர் கோபப்படுவார் கோபப்படுவார் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பயந்து அவரை விலக்கினாங்களாம். இதனால நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தி மன அமைதியை அடையணும் அப்படின்னு நினைத்த துர்வாசர் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில்ல காமாட்சி தேவியினுடைய அருளால இந்த துர்கா தேவியினுடைய, அதாவது சாந்தி துர்கா பரமேஸ்வரியினுடைய மந்திரத்தை ஜபித்து தியானத்தில் மோன நிலையில் அவர் அமர்ந்த போது அவரினுடைய மனதில் இருந்த கோபமானது அடங்கி அவரினுடைய மனதில் ஞான தீபமானது எரிந்தது. அதனாலதான் இந்த சாந்தி துர்கா பரமேஸ்வரியை நாம வழிபடும் பொழுது மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அற்புதமான மன நிம்மதி ஏற்பட்டு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த துர்கா பரமேஸ்வரியை வழிபடுவதற்கான வழிமுறைகளை எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
வைரோச்சனி கல்பம், துர்கா கல்பம் போன்ற பலவிதமான நூல்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த துர்கா தேவிக்கு பலவிதமான வடிவங்களும் சொல்லப்பட்டிருக்கு. 20 கைகள் கொண்ட வடிவம், 18 கைகள் கொண்ட வடிவம், சயன கோலத்துல இருக்கக்கூடிய வடிவம், இப்படின்னு பலவிதமான வடிவங்களும் பலவிதமான மந்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு ரிஷியும் ஒரு சந்தஸும் இருக்கு. இந்த மந்திர சாஸ்திரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த துர்கா பரமேஸ்வரியை பாமரர்களான நாம வழிபடுவது எவ்வளவு கஷ்டம். அதனால நம்மளுடைய கஷ்டத்தை நீக்கி இந்த சாந்தி துர்கா பரமேஸ்வரியை வழிபட்டு நம்ம வாழ்க்கையில சகல விதமான நன்மைகளும் வெகு சீக்கிரமாக ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாந்தி துர்கா பரமேஸ்வரியினுடைய மந்திர சாஸ்திரத்தை ஒரே ஒரு ஸ்லோகத்துல 4 வரியில அடக்கினதாக அபிராமி பட்டர் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார், ஒரு பாடல் பண்ணியிருக்கார். அந்த பாடலை நாம இப்ப கேட்கலாமா? திங்கட்பகவில் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என் நிழல் தவிழ்ந்தோர் தங்கட்கும் இந்த தவம் எய்து மோ தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே அப்படின்னு சொல்லி பார்க்கடல்ல ஸ்ரீதேவி பூதேவியான தேவிகள் பாத சேவை செய்ய ஆனந்தமாக சயனம் செய்திருக்கக்கூடிய மன அமைதியை கொடுக்கக்கூடிய சாந்தி துர்கா பரமேஸ்வரியினுடைய மந்திர சாஸ்திரத்தை, மந்திர சாரத்தை இந்த 4 வரியில அபிராமி பட்டர் அடக்கி கொடுத்திருக்க. அதனால நமக்கும் சகல விதமான கஷ்டங்களும் நீங்கி சகல விதமான நன்மைகளும் ஏற்பட்டு, கடன் நீங்கி தக்க சமயத்துல விவாகமானது ஏற்பட்டு, தக்க சமயத்துல புத்திரபாகியமானது ஏற்பட்டு, சகல விதமான நன்மைகளும் சகல விதமான செல்வங்களும் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா முடிந்த போது இந்த அற்புதமான அபிராமி அந்தாதியினுடைய பாடலை சொல்லி அபிராமி அம்மையை சாந்தி துர்கா பரமேஸ்வரி வடிவத்துல தியானம் செய்து நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் சகல விதமான நன்மைகளும் நடக்கும்.